Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான போர்ஷன்ல முக்கியமான 2 மார்க் என்ன 3 மார்க் என்ன 5 மார்க் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்காக லைக் பண்ணுங்க, நான் போடுற கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனல்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அது உங்களுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரியா? ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே அந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதுபடி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்தால் உங்களுக்கு 2 மார்க்கும் வரும், 3 மார்க்கும் வரும், 5 மார்க்கும் வரும். இப்போ 6 2 மார்க்கு, 6 3 மார்க்கு, 5 5 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். இந்த கொஷின்ஸை நீங்கள் தரவா படிச்சீங்கன்னாவே. ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல பாருங்க. சாப்டர் 1ல வாட் இஸ் சப்ரூட்டீன், டிஃபைன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், டிஃபரன்ஷியேட் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். 2 மார்க்ஸ்ல இந்த 3. 3 மார்க்ல மென்ஷன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ், ஒய் strlen is called pure function, differentiate pure and impure function. 5 markல what are called parameters and write a note on parameter without type, parameter with type. Explain with true example pure and impure functions. Explain with an example interface and implementation. தமிழ் மீடியமுக்கு பார்த்தீங்கன்னா அதே இது. துணை நிரல் என்றால் என்ன, நிரலாக்க மொழியை பொறுத்து செயற்கூறுவை வரையறுக்கவும், இடைமுகத்தையும் செயல்படுத்துதலையும் வேறுபடுத்துக. 2 மார்க்ல. 3 மார்க்ல இடைமுகத்தின் பண்பு கூறுகள் யாவை, strlen ஏன் பியூர் செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது, பியூர் மற்றும் இம்பியூர் செயற்கூற்றை வேறுபடுத்துக. 5 மார்க்ல அளபுருக்கள் என்றால் என்ன, தரவு வகை இல்லாத அளபுருக்கள், தரவு வகையுடன் கூடிய அளபுருக்கள் விவரி, பியூர் மற்றும் இம்பியூர் செயற்கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, இடைமுகம் மற்றும் செயல்படுத்துதலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சாப்டர் 2ல இங்கிலீஷ் மீடியம் 2 மார்க்ல 5 2 மார்க்குமே இம்பார்ட்டன்ட். இங்க பாத்துக்கிறங்க, 5மே முக்கியமானது. இந்த 5மே நல்லா தரவா பாத்துக்கிறங்க. 3 மார்க்ல டிஃபரன்ஷியேட் கான்கிரீட் டேட்டா டைப் அண்ட் அப்டிராக்ட் டேட்டா டைப், which strategy is used for program designing, define that strategy. Pro identify which of the following are constructors and selectors. 5 மார்க்ல how will you facilitate data abstraction, explain it with suitable example. தமிழ் மீடியமும் அதே மாதிரி தான். 2 மார்க்ல 5 2 மார்க்குமே முக்கியமானது. 5மே நல்லா தரவா பாத்துக்கிறங்க. 3 மார்க்ல கான்கிரீட் தரவு வகை மற்றும் அருவமாக்கம் தரவு வகை வேறுபடுத்துக, நிரல் வடிவமைப்பில் பின்பற்றப்படும் யுக்தி எது, யுக்தியை வரையறுக்க, அப்புறம் பின்வருவனவற்றுள் எது கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மற்றும் செலக்டர்ஸ் என்று அடையாளம் காணவும். 5 மார்க்ல தரவு அருவமாக்கம் எவ்வாறு செயல்படுத்துவாய் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 3 2 மார்க்ஸ்ல வாட் இஸ் அ ஸ்கோப், வாட் இஸ் மேப்பிங், வாட் டு யூ மீன் பை நேம் ஸ்பேசஸ். 3 மார்க்ல டிஃபைன் லோக்கல் ஸ்கோப், டிஃபைன் குளோபல் ஸ்கோப், டிஃபைன் என்க்ளோஸ்டு ஸ்கோப், ஒய் ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் ரெக்வயர்ட். 5 மார்க்ல எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் ஃபார் வேரியபிள் ஆர் LEGB ரூல் வித் எக்ஸாம்பிள். தமிழ் மீடியம்ல வரையெல்லை என்றால் என்ன, மாறிகளுக்கு எதற்காக வரையெல்லை பயன்படுத்தப்பட வேண்டும், காரணம் கூறுக, மேப்பிங் என்றால் என்ன, நேம் ஸ்பேஸ் சிறுகுறிப்பு வரைக. 3 மார்க்ல 4 3 மார்க்குமே முக்கியமானது. இந்த இங்கிலீஷ் மீடியம் புக்ல பாத்தீங்கன்னா இந்த 5வது 3 மார்க் ஒன்று இருக்கும். ஆனா இதுல உங்களுக்கு 5வது 3 மார்க் இருக்காது. ஸோ அதனால 4மே படிச்சுக்கிறேங்க. 5 மார்க்ல மாறியின் வரை எல்லைகளின் வகைகளை விளக்குக அல்லது LEGB விதியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சாப்டர் 4 இங்கிலீஷ் மீடியம்ல 2 மார்க்ல 5 2 மார்க்குமே முக்கியமானது. 5மே நல்லா தரவா பாத்துக்கிறேன். 3 மார்க்ல லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் an algorithm, write a note on asymptotic notation, what do you understand by dynamic programming. 5 மார்க்ல explain the characteristics of an algorithm, discuss about linear search algorithm, what is binary search, discuss with example. தமிழ் மீடியம் பாருங்க, 5 2 மார்க்குமே முக்கியமானது. 3 மார்க்ல நெறிமுறையின் பண்பியல்புகளை பட்டியலிடுக, அசிம்டோட்டிக் குறியீடு குறிப்பு வரைக, இயங்கு நிரலாக்கத்தை பற்றி நீவிர அறிவன யாவை. 5 மார்க்ல நெறிமுறையின் பண்பியல்புகளை விவரி, வரிசை முறை தேடல் நெறிமுறையை விவாதிக்கவும், இருமத் தேடல் என்றால் என்ன எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 5
2 மார்க்கில் 5 2 மார்க்குமே முக்கியமானது, 5மே படிச்சுக்கிறங்க தரவா. 3 மார்க்கில் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் arithmetic operator with example. Explain ternary operator with example. What are string literals? Explain. 5 மார்க்கில் explain input and print functions with example. Discuss in detail about tokens in Python. அடுத்து அதே போல தமிழ் மீடியம் புக்கில் பார்த்தீங்கன்னா 5 2 மார்க்குமே. 3 மார்க்கில் கணித செயற்குறிகள் பற்றி குறிப்பு வரைக, எடுத்துக்காட்டு தருக, மும்ம செயற்குறியை எடுத்துக்காட்டுடன் எழுதுக, சரநிலையுறு என்றால் என்ன. 5 மார்க்கில் இன்புட் மற்றும் பிரிண்ட் செயற்கூறுகள் பற்றி விளக்குக, பைத்தானில் உள்ள வில்லைகள் பற்றி எழுதுக. நெக்ஸ்ட் சாப்டர் 6. 2 மார்க்கில் list the control structures in Python, write note and break statement, write the syntax of if-else statement, define control structure. 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் ஒன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் write the syntax of while loop, list the differences between break and continue statement. 5 மார்க்கில் write in detail note on for loop, write a detailed note on if-else, else-if statement with suitable example. தமிழ் மீடியமில் 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா பைத்தானில் உள்ள கட்டுப்பாட்டு கட்டமைப்பு பட்டியலிடுக, பிரேக் கூற்றை பற்றி குறிப்பு வரைக, if-else கூற்றின் பொது வடிவத்தை எழுதுக. அப்புறம் கட்டுப்பாட்டு கட்டமைப்பு என்றால் என்ன. 3 மார்க்கில் இந்த ப்ரோக்ராமு, அதுக்கப்புறம் ஒயில் மடக்கின் பொது வடிவம், பிரேக் மற்றும் கண்டினியூ கூற்றுகளின் வேறுபாடு யாது. 5 மார்க்கில் ஃபார் மடக்கை பற்றி விரிவான விடையளிக்கவும், if-else, elif கூற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 7ல் 2 மார்க்கில் இந்த ஃபர்ஸ்ட் 5 2 மார்க், வாட் இஸ் ஃபங்க்ஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அதனுடைய டைப்ஸ், அப்புறம் குளோபல் ஸ்கோப். 3 மார்க்கில் ரூல்ஸ் ஃபார் லோக்கல் வேரியபிள், பேசிக் ரூல்ஸ் ஃபார் குளோபல் கீவேர்ட் இன் பைத்தான், differentiate ceil and floor function, write a Python code to check whether a given year is leap year or not. So what are the points to be noted while defining a function. 5 மார்க்கில் different types of functions with example, scope of variables with an example, recursive function with an example. அதே இது தமிழ் மீடியம்க்கு. 2 மார்க்கில் முதல் 5 2 மார்க்கு, 3 மார்க்கில் 1 2 4 5 8, 5 மார்க்கில் 1 2 5. நெக்ஸ்ட் சாப்டர் 8ல் 2 மார்க்கில் வாட் இஸ் ஸ்ட்ரிங், how will be the output of the following Python code, அப்புறம் வாட் இஸ் ஸ்லைசிங். 3 மார்க்கில் இந்த ப்ரோக்ராம் ஒன்று, அதுக்கப்புறம் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபார்மட், கிவ் அன் எக்ஸாம்பிள், நோட் அண்ட் கவுண்ட் ஃபங்க்ஷன் இன் பைத்தான். அப்புறம் 5 மார்க்கில் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் பைத்தான் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். தமிழ் மீடியம் 1 4 5 2 மார்க்கில், 3 மார்க்கில் 1 4 5, 5 மார்க்கில் 1. சாப்டர் 9ல் 2 மார்க்கில் வாட் இஸ் லிஸ்ட் இன் பைத்தான், differentiate del with remove function of list, write the syntax of creating a tuple with the n number of elements, what is set in Python. 3 மார்க்கில் what are difference between list and tuples, அப்புறம் what will the output of the following code. அதுக்கப்புறம் difference between del and clear in dictionary, list out the set operators supported by Python, difference between list and dictionary. அதுக்கப்புறம் 5 மார்க்கில் the string set operation supported by Python. தமிழ் மீடியம் பாருங்க. 2 மார்க்கில் 1 4 5 6, 3 மார்க்கில் 1 3 4 5 6, 5 மார்க்கில் 4. The last சாப்டர் 10ல் 2 மார்க்கில் வாட் இஸ் கிளாஸ், வாட் இஸ் இன்ஸ்டன்சியேஷன், how will you create constructor in Python, what is the purpose of destructor. 3 மார்க்கில் 5th one, how to define constructor and destructor in Python. 5 மார்க்கில் explain about constructor and destructor with suitable example. தமிழ் மீடியம்க்கு அதே தான். 2 மார்க்கில் 1 2 4 5, 3 மார்க்கில் 5, 5 மார்க்கில் 1 1 இருக்குது, அது மட்டும். சரியா? ஸோ இதெல்லாம் தரவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 6 2 மார்க்கு, 6 3 மார்க்கு, 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணலாம். இதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா, புக் பேக் 1 மார்க்கும் கொஸ்டின் படிச்சிட்டிங்கன்னா தரவாயிடலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 70க்கு 70 கூட எடுக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸில். சரியா? ஓகே, தேங்க்யூ.